அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாகவும், ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க. விரயத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் பலம் வந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் தற்போது பலம் பெறக்கூடிய இடம் லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்ப்பது மட்டுமல்லாது ராசிக்கு தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக விளங்குகிறார். எனவே இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயின் கைகிரகமாக இருந்தாலும் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாகவும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது சுபத்துவ பாதையில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் லாபஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலுப்பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசி காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரும்போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய பல காரியங்களை கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். இதுவரை அதுபோன்றுதான் வக்ரகதியில் நீச்ச நிலையிலும் பின்னோக்கி நகர்ந்த நிலையிலும் பலம் வந்தார். தற்போது பலம் பெறக்கூடிய அமைப்பு என்பது உறுதியாகவே லாபஸ்தானம் என்று பார்க்கப்படுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று 100% நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய செவ்வாயின் கிரகமாக இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் புதன் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே அபரிவிதமான நன்மை இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அறிவாற்றலை நுட்பமாக பயன்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சடங்களை தவிர்த்து சிறப்பாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான ஆற்றல் கிடைப்பதோடு கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட திறன்படவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் இப்படி பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான
கிரகநிலைகள் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் புதன் முழுமையாக சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் திருப்திகரமாக பல பணிகளை செய்து முடிப்பதால் குடும்ப வருமானம் உயரும். வீண் விரய செலவுகள் கட்டுப்படுத்துவதோடு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உறுதியாகவே நல்லபடியாக தீர்வுக்குள்ளாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக சிறப்பாக கைகூடும். நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக கையாளுவதால் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் உறுதியாக விலகும். எனவே வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நுட்பமான அறிவாற்றலை மிகவும் வலுவாக கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் நுட்பமான அறிவாற்றலை பயன்படுத்துவதால் பெரிய அளவிலான தடைகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற முடியும். எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் எளிதில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக விலகி 100% நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாக விலகும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புகழ் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேருகிறது. குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு. மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பாக எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே 100% இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேசராசிக்காரர்களுக்கு